வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 3D ஆப்ஜெக்டை வந்து எப்படி ட்ரா பண்ணலாம் சாலிட் ஒர்க்கில் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஏன் 2D ட்ராயிங்லாம் ட்ரா பண்ணி பார்க்கல அப்படின்னா, நம்ம 3D ட்ரா பண்ண 3D ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்து வரையணும் டிசைன் பண்ணோம் அப்படின்னா 2D நம்ம 3Dயாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து அதனால் நம்ம டைரெக்டாக 3Dக்கு போகும்போது 2Dயை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வரைஞ்சால் மட்டும்தான் 3Dயாக ஆக்க முடியும் இல்லைங்களா. அதனால் நம்ம டைரெக்டாக 3D ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இது வந்து நிறைய எக்ஸசைஸில் நிறைய புக்ஸில் இப்போ நீங்கள் இன்கேஸ் எனக்கு புதுசாக ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாலிட் ஒர்க் எக்ஸசைஸ்ன்னு ஜஸ்ட் கூகுள்லாம் போட்டிங்கனாலும் இல்லை நீங்கள் டைரெக்டாக எங்கள் சென்டரில் போய்ட்டு படிச்சிங்கனாலும் இந்த எக்ஸசைஸு இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அதில் ஒரு எக்ஸசைஸ் தான் நாம் இன்றைக்கி எடுத்துருக்கோம். வாங்க இந்த எக்ஸசைஸை எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சாலிட் ஒர்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் லைனு செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் மோடுக்கு போயிட்டு இங்கே வந்து ரெண்டு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே பாருங்கள், மேலே ஸ்க்ரோல் பண்ணால் ஸ்மால் டைமென்ஷன், சர்க்கிள் ரைட் சைடில் தள்ளினா சர்க்கிள், பாட்டமில் தள்ளினா ஸ்கொயரு ரெக்டாங்கிள், லெஃப்ட் சைடில் கர்சரை மூவ் பண்ணால் லைனு. ஸோ இதை வந்து ஷார்ட்கட்டு ரைட் கிளிக், மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி மேலே பாட்டம் இந்த ரொட்டேட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 4 டூல்ஸை ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஸ்மால் டைமென்ஷன் டூலை எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற லைன் வந்து டயாமெட்ரி 60 கொடுத்துருக்கு. 60 இது வந்து 32 கொடுத்துருக்காங்க. ஸோ 32. இப்போ வந்து இதோட லைன் வரைகிறேன். லைன் டூல் பிக் பண்ணிவிட்டு இங்கே குவாட்ரண்ட் பாயிண்ட் தெரியுது இல்லைங்களா, இதை பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் அந்த ஷேப்புக்கு மட்டும்தான் ட்ரா பண்ணுறேன். பாருங்கள், ட்ரா பண்ணிவிட்டு இந்த குவாட்ரண்ட் பாயிண்ட்டில் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைனு நமக்கே தெரியுது இது வந்து வெர்டிக்கலாக இல்லை ஸ்ட்ரைட்டாக இல்லைன்ட்டு. ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் பாயிண்ட் கொடுக்குறேன். வெர்டிக்கல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து 40 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 40 mm கொடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு லைனும் வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ அதனால் நான் ஈக்குவல் கொடுத்துக்கிறேன். ரெண்டு செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் வந்து 60. ஸோ நம்ம சர்க்கிளோட எட்ஜில் இருந்து வந்ததுனால இதையும் இந்த லைனையும் கொடுத்து 60. இது ஓவர் டிஃபைன் காட்டுது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம சர்க்கிள் வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, 13. ஸோ 13 கொடுத்தவொடனே ஃபுல்லி டிஃபைன் ஆகிருக்கணும். அதில் அப்போ சம்திங் மிஸ்டேக் இருக்குது. என்னென்னு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஜஸ்ட் இந்த சென்டர் பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜஸ்ட் நான் வெர்டிக்கல் கொடுக்குறேன். வெர்டிக்கல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த பாயிண்டில் வந்து இந்த பாயிண்ட் வந்து என்ன டைமென்ஷன்னா 78.5. ஸோ இது கிடையாது, டோட்டல் டைமென்ஷன் வந்து 78.5. ஸோ இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வந்து 78.5 எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைனையும் ஈக்குவல் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லி டிஃபைன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்கெட்சை எக்ஸிட் கொடுத்துக்கிறேன்.
எக்ஸிட் கொடுத்துட்டு ஃபியூச்சர் டேபுக்கு போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த இது வந்து இந்த சர்க்கிளில் வந்து 69 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து மிட் பிளேன், இந்த ஸ்கெட்ச் பிளேன்னா நம்ம வரைஞ்சிருக்கிறதுலேருந்து எந்த சைடு வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். இது சர்ஃபேஸ் பிளேனு, இது வெர்டெக்ஸு, ஆஃப்செட்டு. ஸோ இந்த இப்போ வரைஞ்சிருக்கிறதுலேருந்து கொஞ்சம் வெளியே வேணும்னா ஆஃப்செட்டு கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் பிளைண்டில் இருந்து மிட் பிளேன் கொடுத்துக்கிறேன். இது ரெண்டுக்கும் ஒரு ஆப்போசிட்டில் வந்து என்ன டைமென்ஷன் இருக்கோ அது 69 பாதியாக பிரித்த மாதிரி 2 சைடும் ஸ்ப்ளிட் பண்ணி நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து 69 mm இருக்கு. ஸோ இப்போ வந்து எனக்கு நான் மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். இந்த ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு இப்போ இதே எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். இதை வந்து எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணலான்ட்டு கிளிக் பண்ணியாச்சு. இதோட டைமென்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 53 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 53 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம 53 மாற்றி இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கு பேக் சைடில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், கன்வெர்ட் என்டிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு இதை ஸ்கெட்சு கொடுத்துட்டு கன்வெர்ட் என்டிட்டி கொடுத்தேன். ஸோ இதை நான் வரையாமலே எனக்கு இந்த அவுட்ரு லைன் வந்து ஸ்கெட்ச் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டு அதோட டைமென்ஷன் மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 20.5 வர கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ட்ரிம் என்டிட்டியில் க்ளோசெட்டு கொடுத்துட்டு நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ நம்ம ஃபீச்சரில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் வந்து 67.5 mm கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதோட ஃபீச்சர் பார்க்கலாம். 67.5ல் இந்த மிட் பிளேனில் இருக்குது. ஸோ அதை வந்து பிளைண்டுக்கு மாற்றிட்டோம்னா கரெக்டாக வந்துருக்கு. ஸோ இப்போ இதோட டாப் ஃபேஸில் வந்து ஒரு ஹோல் போட்டிருக்காங்க. அந்த ஹோலுக்கு வந்து டயாமீட்ரு 18 mm. ஸோ நான் சர்க்கிளில் எடுத்துக்கிறேன். சென்டர் பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு லைன் சர்க்கிள் போட்டு அதோட டைமென்ஷனை மென்ஷன் பண்ணுறேன், 18 mm. இப்போது இந்த சர்க்கிளுக்குள்ளே டிஃபைன் ஆகணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸு இதிலேருந்து என்ன டிஸ்டன்ஸு, இதிலேருந்து என்ன ஹைட்டில் வேணும் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லணும் இல்லைங்களா, அது சொல்கிறோம். வந்து இது வந்து 30 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 இருக்கட்டும். இப்போது இதில் இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வந்து 25 mm கொடுத்துருக்காங்க. 25 mm நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபியூச்சர் டேபில் எக்ஸ்ட்ரூட் கட்டு, இந்த ஹோல் வந்து எக்ஸ்ட்ரூட் கட்டு கொடுக்கணும். இப்போ வந்து மிட் பிளேனில் இருக்குது. ஸோ இதையும் நான் லைனில் வச்சுக்கிறேன். லைனில் வச்சுட்டு கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு ஹோல் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சைடில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ரெட்டு போட்டிருக்காங்க. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே தாங்க நம்ம ரெஃபரன்ஸ் பிளேனை கிரியேட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து இதிலேருந்து 16 mm மேலே வந்து அந்த இது ஆப்ஜெக்ட் வந்து மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எப்படி பண்ணலாம்னா ரெஃபரன்ஸ் பிளேனில் போய்ட்டு பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பேஸ் பண்ணி எனக்கு ஒரு பிளேன் வேணும். இந்த ஃபேஸில் வந்து
ஆப்போசிட் சைடில் எனக்கு வேணுங்கிறதுனால நான் ஃப்ளிப் ஆஃப்செட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த சைடில் 10 எம்எத்தில் இருக்குது, எனக்கு வந்து 16 எம்எத்தில் அந்த பிளேன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே ஆகிடுச்சு. ஸோ இந்த பிளேனை கொடுத்து இந்த பிளேனில் நான் ஸ்கெட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை ட்ரா பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போகிறேன், இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து 32, இது வந்து 16. அடுத்து லைன் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு இந்த குவாட்ரண்ட்டில் வந்து இந்த எட்ஜில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அதேமாதிரி இங்கே இந்த குவாட்ரண்ட்டுக்கு நேராக வச்சு கனெக்ட் பண்ணுறேன். இந்த குவாட்ரண்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்கெட்சு போட்டிருக்கேன் இல்லைங்களா, இதை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்டில் அதை வந்து நம்ம ஃபுல்லி டிஃபைன் பண்ணணும், டைமென்ஷன் மென்ஷன் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ வந்து இதில் இருந்து எனக்கு 10 mm டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 mm நான் கொடுத்துக்கிறேன். 10 mmக்கு டிஸ்டன்ஸ் வந்துருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டைமென்ஷன் கொடுக்கணும் இல்லைங்களா, இது வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 50 mm நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஃபுல்லி டிஃபைன் ஆச்சு. ஃபியூச்சர் இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் பாஸ் பிளேஸ் போகிறோம். நமக்கு வந்து மேல் சைடாக வேணும், அதனால் ஆப்போசிட் சைடு டைரெக்ஷனை கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இந்த சர்க்கிளை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதோட சைஸ் வந்து 25 கொடுத்துருக்காங்க. 25 கொடுக்குறேன். கொடுக்குறேன். ஓகே, செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு நான் வரைஞ்ச அதே ஸ்கெட்ச் வேணும், எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். இந்த ப்ராஜெக்டை ஆப்போசிட் சைடு இது வந்து நமக்கு 12.5 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 12.5 mm மறுபடியும் செலக்ட் பண்ணி ஃபியூச்சர் இதில் வந்து 12.5 mm கொடுத்துருக்காங்க. கொடுத்தாச்சு. ஓகே பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த சர்க்கிளுக்கு சென்டராக ஒரு ரிப்பு க்ரியேட் பண்ணணும். அது வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம்னா, இது ரெண்டுக்கும் சென்டராக ஒரு பிளேன் வேணும். ஸோ அப்போ வந்து மறுபடியும் நம்ம ரெஃபரன்ஸ் பிளேன் எடுத்துக்கலாம். இங்கே இந்த 2 ஃபேஸு க்ரியேட் பண்ணோம்னா மிட் பிளேனு க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த மிட் பிளேனு க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த மிட் பிளேனில் எப்படி ஸ்கெட்ச் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். மிட் பிளேனு ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு லைன் போடணும். லைனை வந்து எனக்கு இந்த சர்க்கிளோட டேஞ்சண்ட்டாக வேணும். ஸோ டேஞ்சன்ட் மேப் எடுத்துக்கிறேன். குயிக்ஸ் மேப்பில் போய்ட்டு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிளே இங்கேயும் குயிக்ஸ் மேப்பில் போய்ட்டு டேஞ்சன்ட் எடுத்துக்கிறேன். டேஞ்சன்ட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃபுல்லாக கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து டைரெக்டாக ஃபியூச்சரில் போய்ட்டு ரிப்பை செலக்ட் பண்ணுறோம். அது என்ன டைமென்ஷனில் ரிப்பு வேணும் அப்படின்னா, நமக்கு வந்து 8.5 mm கொடுத்துருக்காங்க ரிப்பு. 8.5 mm கொடுத்துருக்கேன். சரி, செலக்ட் பண்ணி 8.5 mm கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இங்கே ஓகே பண்ணிக்கலாம். கிரியேட் ரிப் ஃபீச்சர் ஃபெயில்டுன்னு காட்டுது. ஸோ அப்போ வந்து நம்ம லைனில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைனை வந்து
delete பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டை பிடிச்சி லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணுறோம். செலக்ட் ஆகலை. ஸோ இதையும் இந்த லைனையும் delete பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணலாம். ஸ்கெட்சில் போயிட்டு ஒரு லைனு இங்கே வந்து குயிக் மேப்பு டேஞ்செண்ட்டாக ஒரு லைனு டேஞ்செண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உள்ளே பிடிச்சி கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ ஃபியூச்சரு இது கொடுத்த 8.5 mm கொடுக்கணும். 8.5 mm கொடுத்தாச்சு. ஸோ 2 சைடும் வேணுமா ரிப்பு இல்லை 1 சைடு வேணுமான்ற இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ மிடில் தான் இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே கொடுத்தாச்சு. ரிப்பு க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்க. ரிப்பு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பிளேன்ஸை எப்படி ஹைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைடுன்னு இருக்குது. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆகிடும் பிளேனு. இப்போ இந்த பார்ட்டுக்கு எப்படி கலர் கொடுக்குறது அப்படின்னா இந்த மொத்த பார்ட்டுக்கும் கலர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பார்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்க முடியும். இந்த பார்ட்டில் போய்ட்டு பார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நமக்கு வந்து இந்த கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த கலரையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ இப்படி தான் நம்ம வந்து சிம்பிளாக 3D ட்ராயிங்கை ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றத விட அது எந்த பொசிஷனில் ஒரு எக்ஸசைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸசைஸில் என்ன பொசிஷனில் கொடுத்துருக்காங்க, என்ன பிளேனில் வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கரெக்டாக டிசைட் பண்ணிட்டீங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அந்த ட்ராயிங்கை வரைஞ்சிட முடியும். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் பிளேனை ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஃப்ரண்ட் பிளேனே இந்த மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த எக்ஸசைஸை பார்த்தோன்னே எனக்கு இந்த ஃபுல் டீட்டெயிலில் எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. ஸோ ஃபுல்லாக டீட்டெயிலாக நமக்கு எது எங்கே தெரியுதோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு ட்ராயிங்கை வந்து ஈஸியாக டிசைன் பண்ணிடலாம், ட்ரா பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எந்த பிளேனில் எந்த டைரெக்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறத விட எந்த இடத்துல நமக்கு ஃபுல்லாக டீட்டெயில் நமக்கு தெரியுதோ அந்த இடத்துலேருந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம், டிசைன் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.